கடந்த 19ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. சென்னை நுங்கம்பாக்கம் அமைந்துள்ள லயோலா கல்லூரி மற்றும் மெரினா கடற்கரை காமராஜ் சாலையில் அமைந்துள்ள ராணி மேரி கல்லூரி மற்றும் சென்னை கிண்டி அமைந்துள்ள அண்ணா பல்கலைக்கழக ஆகிய 3 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் கடந்த 19ஆம் தேதி முதல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிந்திருக்கிறது. வருகின்ற ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை ஒரு உதவி ஆணையர் தலைமையில் 4 அடுக்கு பாதுகாப்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக முதல் நேரில் துணை ராணுவத்தினர், அடுத்து தமிழ்நாடு சிறப்பு காவல் படை போலீசார், 3வதாக ஆயுதப்படை போலீசார், 4வதாக சட்டம் ஒழுங்கு போலீசார் ஆகியோரும் ஒரு உதவி ஆணையர் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக மத்திய சென்னை தொகுதி வாக்கு மையம் எண்ணிக்கையானது லயோலா கல்லூரியில் 188 கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு 1 மினி கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிற சூழல்ல இதே போல வடசென்னை தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையமான ராணி மேரி கல்லூரியில் 172 கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல தென்சென்னை வாக்கு எண்ணிக்கை மையமான அண்ணா பல்கலைக்கழகத்தில் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு அதனை கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து 2 நிலை அலுவலர்கள் தலைமையில் 15 தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 2 தீயணைப்பு வண்டிகள் மற்றும் 10 தீயணைப்பு கருவிகள் உள்ளிட்டவை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி அருண்.